from the morning till the duty end எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா full and full the computer thing தான். அதுக்கப்புறம் நான் வந்து few monthsலேயே வந்து it's entirely கம்ப்யூட்டராக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல் டிஃபர் ஃப்ரம் ஈச் ஹாஸ்பிட்டல் டு ஈச் ஹாஸ்பிட்டல். நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஒரு எக்ஸலில் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஐயோ நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சசிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங்னாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸில் வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் தான். ஆமாங்க, நர்சிங்னாலே தெரியும் எல்லாருக்குமே. எப்போ பார்த்தாலும் நம்ம நோட்ஸ் எழுதிட்டே இருப்போம். டாக்டர் வந்தால் நோட்ஸ் எழுதுவோம், இல்லை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தாங்கன்னா நோட்ஸ் எழுதுவோம், மெடிசன் கொடுத்தா நோட்ஸ் எழுதுவோம். இப்படியே நம்ம டியூட்டி ஹார்ட்ஸில் பாதி நேரம் ஐயோ நோட்ஸ் எழுதணுமே அப்படிங்கிற தாட்லேயே தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்டேஷனுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நர்சிங். ஸோ சவுதியில் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருக்குமே தெரியும் நர்சிங் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்டேஷன் மாதிரியான விஷயம்தான். எதுனாலுமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம ஒரு டியூட்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேஷண்ட் அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த டியூட்டிலேருந்து ஒரு மார்னிங் ஷிஃப்ட் 7 o'clock போகிறோம் அப்படின்னா டில் த டியூட்டி எண்டு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறோம், யாரெல்லாம் வராங்க, பேஷண்ட்டை கன்சல்டேஷன் யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் என்ன ரெஃபரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி திங் A to Z நம்ம என்ன பண்ணுவோம், டாக்குமெண்டேஷன் பண்ணியே ஆகணும். அது வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு ரொம்ப ஹெட்டேக்கான விஷயமா தோணும். ஐயோ இப்போ நோட்ஸ் போடணுமே, ஐயோ அதை நோட்ஸ் பண்ணுவேன். சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஹவர்லி வைட்டல்ஸ் இருக்கும், சில வந்து பிபி மானிட்டரிங் சார்ட் மாதிரி இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து ஹவர்லி வைட்டல்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து இல்லை ½ an hour ஒன்ஸ் அந்த மாதிரியான வைட்டல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் 2 hours ஒன்ஸ் சிபிஜி மானிட்டரிங் இருக்கும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கும்போது டாக்குமெண்டேஷனுமே வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ சிம்பிளாக ஒரு பேஷண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த அட்மிஷன்லேருந்து நம்ம இனிஷியல் அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், வைட்டல்ஸ் மானிட்டரிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஃபால் ரிஸ்க் அசஸ்மெண்ட், பிராடன் ஸ்கேல் அசஸ்மெண்ட்டு, பெயின் ஸ்கோரு, தென் வந்து நர்சிங் கேர் பிளான், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணியே ஆகணும். ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தோணும் தான். பிகாஸ் நம்ம வந்து பேஷண்ட் கேர் மட்டும் நம்ம இல்லாமல் அதை தவிர்த்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், பேஷண்ட்டுக்கு டயட் ரைஸ் பண்ணணும். இஃப் இன்கேஸ் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேர் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னென்னு பார்க்கணும். பெட்டடன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹவர்லி ஒரு 2 hours ஒன்ஸ் பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து நம்ம டியூட்டி டைமில் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தோணும். அண்ட் டாக்குமெண்டேஷன் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹெட்டேக் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இட்ஸ் வெரி மேண்டட்ரி. அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்குமே வந்து ஒரு சேஃப்டியான விஷயமும் கூட. பிகாஸ் வந்து யாருமே நம்மளை எதுவுமே சீட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணுவோம். நாட் ஓன்லி த குட் திங், இஃப் இன் கேஸ் ஏதோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம ஏதோ ஒரு வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே கூட நம்ம கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷனில் நம்ம நர்சஸ் நோட்ஸில் எழுதியே ஆகணும். அது வந்து ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளை கண்டிப்பாக சேவ் பண்ணும். ஸோ இங்கே சவுதியில் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நவடேஸ் வந்து த ஹோல் வேர்ல்ட் இஸ் கெட்டிங் இன் டு த கம்ப்யூட்டர். ஸோ எல்லாமே இப்போ மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. ஈவன் நம்ம ஊர்லேயுமே இந்தியாவிலுமே கூட நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ கம்ப்யூட்டர் டாக்குமெண்டேஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இப்போ தான் வந்து இன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க புதுசாக. இத்தனை நாள் வந்து பேப்பர் டாக்குமெண்ட்ஸாக இருந்திருக்கும். இப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி தாங்க. இங்கே சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு தான். நீங்கள் வந்து பேப்பர் பென்னுக்கான வேலையே இருக்காது. நீங்கள் டியூட்டிக்கு ஈவன் பென் கூட எடுத்துகிட்டு போவே தேவையில்லை, நீங்கள் ஒரு டாட் கூட வைக்கணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் என்டையர்லி த கம்ப்யூட்டரைஸ்டு டாக்குமெண்டேஷன். நீங்கள் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரம் த மார்னிங் டில் த டியூட்டி எண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த கம்ப்யூட்டர் திங் தான். அண்ட் இன்னும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் வந்து பேப்பர் டாக்குமெண்ட்டாக இருக்கும், சில விஷயங்கள் கம்ப்யூட்டராக இருக்கும். அதுவுமே இன்னும் சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக பேப்பராக யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் டெவலப்பிங் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கும், இல்லை நியூ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம். அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மெஜாரிட்டி பேப்பராக இருக்கும். சில விஷயங்களுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் டிஃபர் ஃப்ரம் ஈச் ஹாஸ்பிட்டல் டு ஈச் ஹாஸ்பிட்டல். நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ இப்போ வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கம்ப்யூட்டரைஸ்டு டெக்னாலஜி வேர்ல்ட் அண்ட் மாடர்ன் நர்சிங்லாம் புது புது இன்வென்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிறதுனால மேக்ஸிமமான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே சவுதியில். இப்போ நான் ஒர்க் பண்ணுற பிஹெச்சியில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து நான் வந்து புதுசில் ஆக்சுவலி பேப்பர் ஆன விஷயம் இருந்துச்சு. இனிஷியல் அசஸ்மெண்ட்லாம் வந்து பேப்பரில் தான் நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம். அண்ட் டாக்டர் அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரில் தான் வந்து பேஷண்ட்டை வந்து அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே பேப்பரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து இட்ஸ் என்டையர்லி கம்ப்யூட்டராக சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
ஸோ முன்னெல்லாம் வந்து நர்சிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெருசாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லாத விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இப்போது அப்படி இருக்க முடியாது. கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதுக்குன்னு பயப்பட வேணாம். ஐயோ இங்கே எல்லாமே கம்ப்யூட்டராக இருக்குது, நம்மளுக்கு வந்து சுத்தமாக கம்ப்யூட்டர் தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். பிகாஸ் எனக்கு 0 கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஈவன் என் தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது. ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து எனக்கு அது பெரிய விஷயமா தோணுது கிடையாது. ஆமாம், நம்ம என்ன கம்ப்யூட்டராக யூஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு வேர்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு எக்ஸல் ஃப்ரேம் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு எக்ஸலில் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு இன்சர்ட் பண்ணுறோம், எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது ஐயோ நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். தம்பி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ER டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேனேஜராக இருந்தாங்க. எனக்கு மட்டும் சுத்தமாக கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நாலேஜே இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நானுமே வந்து புதுசாக வந்து கற்றுக்கிட்டேன். எப்படி ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் வந்து ஒவ்வொரு விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா உடனே என் தம்பிக்கு இல்லை நான் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணி, கால் பண்ணி, இல்லை வீடியோ கால் பண்ணி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து புதுசாக வரவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னா டோன்ட் வரி. எந்த ஒரு புது விஷயமே வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் 3 months வந்து நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கும் வந்து நம்மளுக்கு தேவையான பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ண நர்சஸுக்கு கம்ப்யூட்டரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இனிமேல் இப்போ யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷுர் கம்ப்யூட்டரோட நாலேஜ் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ஓன் நேட்டிவ்லேயே ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு வாங்க. அதுக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் புதுசாக ஒரு இதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் வீட்டில் வந்து யாரோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொன்ன மாதிரி என் தம்பிக்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் நான் பண்ணலை. ஒரு நெக்லிஜென்ஸ் தான், நம்மளுக்கு எதுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சில பேசிக்கான விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே சவுதி வந்ததுக்கப்புறம் யூஸ் ஆகும். அண்ட் நாட் ஓன்லி இந்த சவுதி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் போய் நர்சஸாக ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ இங்கே பிஹெச்சியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல, இங்கே பிஹெச்சியில் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா வந்ததுமே அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற விஷயம் வந்து ஐடி கார்டு தான் கேட்போம். இங்கே நம்ம ஊரில் எப்படி வந்து நம்ம ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறோமோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமோ அதே மாதிரி இங்கே ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். அதை வச்சு தான் இங்கே எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ வந்த உடனே வந்து அவங்ககிட்ட நம்ம ஐடி கேட்ட உடனே அவங்க அந்த ஐடியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு டாக்குமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படி கேட்டு தென் இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், தென் வைட்டல்ஸ் செக் பண்ணுவோம். அண்ட் வந்து வைட்டல்ஸ் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் ஹைட் அண்ட் வெயிட்லேருந்து அதுக்கப்புறம் பிபி, பல்ஸ், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் பார்க்குறது எல்லாமே. இஃப் இன்கேஸ் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு RBS செக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ சில பேசிக்கான விஷயங்கள் இருக்கலாம். அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்களோட கெயிட் எப்படி இருக்குது, அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கான்ஷியஸ் ஓரியன்டாக இருக்காங்களா, அவங்க ஸ்மோக்கிங்கா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம இனிஷியல் அசஸ்மெண்ட்லேயே பார்த்து அதுவுமே நம்ம வந்து கம்ப்யூட்டரில் தான் நாங்கள் ஃபில் பண்ணுறோம். ஸோ என்னோட இனிஷியல் அசஸ்மெண்ட் நர்சிங் ரிலேட்டடான அசஸ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதும் நான் எல்லாமே வந்து சிஸ்டமில் சேவ் பண்ணிடுவேன். அண்ட் அவங்க டாக்டரை போய் மீட் பண்ணுவாங்க. மீன்வைல் அவங்களுமே வந்து ஒரு பேஷண்ட் என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸான எல்லா விஷயங்களுமே அவங்க வியூ பண்ணலாம். அவங்க வந்து என்ன மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க நோன் கேஸ் என்ன, சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, அலர்ஜிக் ஃபார் என்ன, மெடிசன் அலர்ஜி இருக்கா, இல்லை எனி ட்ரக் அலர்ஜி இருக்கா, டஸ்ட் அலர்ஜி இருக்கா, எல்லாமே அந்த ஐடியை போட்டு நம்ம வந்து லாகின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுமே பேஷண்ட்டோட எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்துடும். ஆனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் விசிட் அவங்க எப்போ வந்திருக்காங்க, வித் வாட் கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க, என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அந்த பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுமே நம்மளோட ப்ரீவியஸ்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் டாக்குமெண்டேஷனில் இது ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம். இதுவே நம்ம வந்து ஒரு ஃபைலாக இருந்திருக்குன்னு வைங்களேன், நம்ம வந்து லாஸ்ட் டைம் எப்போ பேஷண்ட் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம போய் ஃபைல் எடுக்கணும், தேடணும். அண்ட் வந்து அது ஒரு மாதிரி ஹெக்டிக்காகவே போகும். ஸோ இஃப் இன்கேஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் விசிட் போடுறோம், அந்த ப்ரீவியஸ் விசிட் அப்படிங்கிற ஐகான் போட்டதுமே வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எதுக்கெலாம் வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வியூ பண்ணிடலாம். நாட் ஓன்லி த இனிஷியல் அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபால்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். தென் வந்து பெயின் ஸ்கோர் வந்து நம்ம போடுறோம். இது எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. அண்ட் லேப் ரிப்போர்ட்ஸ், இப்போ பேஷண்ட் வந்து இங்கே பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ட் அந்த ரிப்போர்ட் வந்ததுமே வந்து அதுவுமே ஒரு ஐகான் தனியாக இருக்கும். என்னென்ன லேப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HbA1c இல்லை வந்து ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், சீரம் கிரியாட்டினின் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த கம்ப்யூட்டரைஸ்டு டாக்குமெண்ட் வந்து அவங்க காலத்துக்கும் அழிய போகிறது அன்லெஸ் இட் இஸ் வெரி ப்ராப்ளம் வித் கம்ப்யூட்டர். அதனால வந்து அவங்களோட ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை பார்க்குறதுக்குமே நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேப்பர் டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும்,
ஈச் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தா அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தா அதுவே வந்து நம்மளுக்கு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் ஏஎன்சி ஃபாலோ அப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிமென்ஷியா ஸ்க்ரீனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஸ்க்ரீனிங் மெத்தடாலஜிஸ் இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வேக்சினேஷன் வந்து இப்போ சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் என்டையர்லி கம்ப்யூட்டரைஸ்டு தான், நேஷ்னல் வேக்சினேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து எங்கே போய் சவுதியில் நம்மளோட ஐடி போட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்தாலுமே இந்த பேபி வந்து இந்த வேக்சின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குற மாதிரியான சிஸ்டம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் வந்து முன்னெல்லாம் வந்து கார்டில் இருந்திருக்கு, அண்ட் எப்போ எடுக்கிறாங்க, நெக்ஸ்ட் டேட் வந்து எப்போ ஃபார் நெக்ஸ்ட் வேக்சின் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்குமெண்ட்டில் ரைட்டிங்கில் எழுதி கொடுக்கணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வேக்சின் போட்டதுமே வந்து ஆன்லைன்லேயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம புதுசாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரம் த ஐடி டிபார்ட்மெண்ட். அதை வச்சு தான் நம்ம வந்து டெய்லி நம்மளோட லாகின்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் அவங்க வந்து ஒரு ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு வேண்டாம் அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அவர் விஷ், நம்ம அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகாது. இதுவே நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே இருக்கும், ரைட்டிங்க்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நான் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம நோட்ஸ் போடுறோம் அப்படின்னா இட்ஸ் குயிக்கராக முடிஞ்சிடும். ஸோ வந்து டைம் சேவிங் மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸி ஆக்சசபிளாகவும் இருக்குது. நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணோன்னே நான் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட் ப்ரீவியஸ் எப்போ வந்திருக்காங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸு, அண்ட் ஈவன் வந்து இப்போ ஏதாவது அலர்ஜிக் இருக்குது அப்படின்னா அதுலேயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். இப்போ ஏதாவது அவங்களுக்கு வந்து ஸ்கின் பிரேக் டவுனாக இருந்திருக்கு, இல்லை வந்து ஏதாவது அலர்ஜிக் டு எனி ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ஏதாவது அலர்ஜி அப்படின்னா நம்ம அந்த பேஷண்ட் ஓப்பன் பண்ண அந்த அவங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணதுமே அலர்ட்னு சொல்லி ரெட் கலரில் வந்துடும். ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த பேஷண்ட்க்கு வந்து இந்த அலர்ஜி இருக்குது அப்படின்னு. இதுவே நம்ம வந்து ரைட்டிங் ஃபைலாக இருந்தால் நம்ம போய் அந்த ஃபைலை பார்க்கணும், அவங்க அலர்ஜிக் இருக்கா. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அவேராக இருக்க மாட்டாங்க, அவங்க மறந்துடுவாங்க அவங்க வந்து எந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அலர்ஜிக்குங்கிறது மேபி மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம போய் அகெயின் எம்ஆர்டியில் போய் இந்த ஃபைல்லாம் எடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். அண்ட் வந்து இதுவே நம்ம வந்து கம்ப்யூட்டர்னால் நம்ம ரொம்ப ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ எப்படி அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அதேமாதிரி நெகட்டிவ் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நோட்ஸ் போடுறோம், நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், நம்ம அக்னாலேஜ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அகெயின் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுவே நம்ம ரைட்டிங் டாக்குமெண்ட்டில் ஏதோ நம்ம ஒரு எரர் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் போட்டு அதே நம்ம சைன் போட்டு இந்த மாதிரி நோட்ஸ் வந்து டிலேட் இல்லை நோட்ஸ் வந்து ராங்காக எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி அகெயின் அதுக்கான ப்ராப்பர் நோட்ஸ் எழுதுறதுக்கான வே இருக்குது. பட் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம், இப்போ ஏதாவது தப்பாகிடுச்சு அப்படின்னா அக்னாலேஜ் பண்ணதுக்கப்புறம் அதை அகெயின் வந்து சேஞ்ச் பண்ணுறது கஷ்டமான விஷயங்கள். அது வந்து அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, அப்படின்னா தான் அந்த நோட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஈச் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான். அண்ட் கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ஸ்லேயே வந்து இஃப் இன் கேஸ் அந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபுல் கரப்ட் ஆகிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் மெயின்லேயே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா அதில் சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபைலுமே வந்து கரப்ட் ஆகிடும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுவே வந்து நம்ம ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எம்ஆர்டின்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து பழைய வருஷத்துக்கான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதுவுமே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம கம்ப்யூட்டரில் ஒன்ஸ் போனது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அகைன் அதே தான் சொல்கிறேன், ரெண்டுத்துக்குமே வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் சவுதியில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எவ்ரிதிங். ஸோ புதுசாக வரீங்க அப்படின்னா கொஞ்சமாவது பேசிக் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் கைஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயங்கள் ரிகார்டிங் நர்சிங் டாக்குமெண்டேஷன் இன் சவுதி. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா, பை, டேக் கேர்.